டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அவங்க என்னடா பண்றது, மூவ் ஆன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு ஜோன்ல இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எப்படிமா? ஸோ மூவ் ஆன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய அந்த மன அமைதிக்கு கண்டிப்பா மூவ் ஆன் பண்ணணும். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல மன அமைதியே இல்லைன்னா மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும். டாக்ஸிக்ன்றதை விட நார்மலாவே அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். எதர் டாக்ஸிக் இருக்கா இல்லையான்னு தெரியாதவங்களுக்கு கூட. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷன் அந்த ரிலேஷன்ஷிப் அமைதி கொடுக்குதுன்னா இருக்கலாம், அமைதி கொடுக்கலன்னா எந்த விதத்திலயும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டாம், மூவ் ஆன் ஆகுறது நல்லது. ஓகே, ஆல் குட், எல்லாமே ஓகே, கமிட்டட்ல இருக்கேன், அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போகணும், மேரேஜ் லைஃப் போகும்போது எந்த அளவுக்கு பாசிபிளா இருக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ஷன்ஸை பார்த்துலாமா? நெக்ஸ்ட் லெவல் போகுமா போகாதா, எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் தாராளமா போகும். ஆனா அதுக்கான இனிஷியேஷன் இவங்க தான் எடுக்கணும் அப்படின்னு இருக்கு. த்ரூ அவுட் கம்யூனிகேஷன். ஸோ அவங்க பார்ட்னர் கிட்ட பேசணும். முதல்ல எனக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும்னு இருக்கேன் அப்படின்னு பார்ட்னர்ஸ் கிட்ட பேசணும். பேசினா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனிஷியேஷன் எடுக்கிறதா இங்கே பிரச்சனையே. அவங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கிறதுனால அதை இனிஷியேட் பண்ணுறதா பிரச்சனையே. இனிஷியேட் பண்ணாங்கன்னா போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பாக மேம். ஃபைல் நம்பர் 3 செல் பண்ணவங்களுக்கான நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம். உங்களுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ணணும்னா லவ் யூ ஏஞ்சல் போடுங்க, லவ் யூ சாரான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் தாண்டி பொதுவாக நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணுங்கள். அண்ட் அட் த சேம் டைம் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க, நல்ல ஒரு லைஃப் நினைக்கும், மூவ் ஆன் பண்ணிட்டு போகலாம். இந்த அழகான ஒரு பாசிட்டிவான டைம் கொடுத்து நம்ம சாரா மேம்க்கு இந்த இடத்துல தேங்க்யூ பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் த டைம் மேம். தேங்க்யூ நன்றி.